இது பார்த்தீங்கன்னா முத்து சோளம் தான் போட்டிருக்கு. ஒரு 1.25 ஏக்கர் இதில் போட்டிருக்கோம். முத்து சோளம் போட்டு 2 மாதம் ஆயிடுச்சு கரெக்டாக. சித்திரை 1ஆந்தேதி போட்டோம். ஸோ இன்றைக்கி 2 மாதம் ஆச்சு. ஸோ 10 அடிக்கு ஒரு இடத்துல பிவிசி பைப்பை கட் பண்ணுறோம். அதாவது பிவிசி பைப்பு 2 இன்ச்சு பைப்பு போட்டுட்டு 10 அடிக்கு ஒரு இடத்துல பிவிசி பைப்பை கட் பண்ணுறோம். இந்த மாதிரி 10 அடிக்கு ஒரு இடத்துல பைப்பை கட் பண்ணிவிட்டு 4-வே கப்ளர் போட்டு ஓட்டுறோம். டபுள் சைடு வேணால் டபுள் சைடு போட்டுக்கலாம், சிங்கிள் சைடு வேணால் சிங்கிள் சைடு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வாலில் போட்டு ரெயின்ஹவுஸ் போட்டு ஓடிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதம் தான் ஆகுது. கருத்து வச்சிருச்சு. ஸோ 10 அடிக்கு ஒரு லைனு. ரெயின்ஹவுஸோட நீளம் 170 அடி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலம், அங்கே தான் இந்த ஃபீல்டு. ஸோ இந்த அகரக்கோட்டாலம் வாணியந்தல் அந்த பக்கம் ஒரு 10-13 ஃபீல்டு ஓடிட்டுருக்கு. 10 ஃபீல்டு கரும்புக்கு, 2 ஃபீல்டு முத்து சோளம், 1 ஃபீல்டு கடலை. ஸோ மொத்தம் இந்த இடத்துல வந்து 13 ஃபீல்டு போட்டாச்சு இந்த ஏரியாவிலே. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஃபீல்டு கரும்புக்கு போடுறதுக்கு பேசியிருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே கரும்பு, முத்து சோளம், கடலை இதுதான். பாருங்கள் தண்ணி பாஞ்சிட்ருக்கு. சவுண்டு வந்து பார்த்திங்களா, தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இது வரைக்குமே லாஸ்ட் வரைக்கும் வந்துடுது. அடுத்தது இந்த தண்ணி இந்த பக்கம் போயிடும் பாருங்கள். ஸோ முத்து சோளத்தெல்லாம் போட்டோன்னா அழகாக 10 அடிக்கு லைன் போட்டால் எல்லா பக்கமும் தண்ணி பாய்ஞ்சிக்கும். ஸோ சோளம் ஹைட்டானதால் தண்ணி பாயறது நம்மளால் பார்க்க முடியல. ஸோ ஓரளவுக்கு தான் தெரியும். 2வது வெயில் ஒன்று அடிக்குது. பாருங்கள் தண்ணி பாயுது பாருங்கள். எவ்வளோ ஹைட் வருது பாருங்கள். முத்து சோளம் எவ்வளோ ஹைட் வளர்ந்துச்சு பாருங்கள். 8 அடிக்கு மேலே 8 அடி 9 அடி முத்து சோளம் ஹைட் வளர்ந்துச்சு. தண்ணி பாய்ஞ்சிட்டு பாருங்கள், எப்படி பாயுது பாருங்கள். பாருங்கள் கடைசி வரைக்கும் போய் காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ நீங்களே பாருங்கள் முத்து சோளம் எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்கணும். கருத்து வந்துச்சு 2 மாதம் தான் ஆகுது. கருத்து வந்துருச்சு. சோளம் நல்லா ஹைட் ஆகிடுச்சு. $170 அடி நீளம் ரெயின்ஹவுஸோட நீளம். தண்ணி வருது பாருங்கள். கடைசி வரைக்குமே தண்ணி வருது பாருங்கள். சவுண்ட் வருதுங்களா? பாருங்களா, கடைசி வரைக்குமே அந்த தண்ணி ப்ரெஷர் கரெக்டாக வரும். தெரியுதுங்களா கிளியரா? கடைசி வரைக்கும் தண்ணிலாம் கரெக்டாக வரும். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் முத்து சோளத்துக்கு போடணும். முத்து சோளம், கரும்பு, வாழை எல்லா பயிருக்குமே ரெயின்ஹவுஸ் நாங்கள் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. மரவள்ளிக்கு போட்டிருக்கோம், வேர்க்கடலை போட்டிருக்கோம், முத்து சோளம், மக்காச்சோளம், தெய்வனக்கில், அந்த மாதிரி கரும்பு, வாழை, எல்லாம் வெங்காயம்,
அதிகமாக வெங்காயத்தை வேர்க்கடலை முத்துசோளம் இது 3 தான் அதிகமாக போடுறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக கரும்புக்கு எல்லோரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எல்லா பேருக்குமே ரெயின் ஹவுஸ் வந்து சூட்டபுளாக இருக்குது, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ கரும்பு 2 கரும்பு 3 கரும்புலாம் வெட்டியாச்சு ரெயின் ஹவுஸ் போட்டு. அதே மாதிரி முத்துசோளமும் 3 சோளம் 4 சோளம் எடுத்துட்டாங்க. ஸோ 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு ஃபீல்டு கூட 3.5 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த ஃபீல்டு ரெயின் ஹவுஸ் கொஞ்சம் மாற்றணும், ஒரு 4-5 ரோல் தேவைப்படுனாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும். கொடுத்து பழைய ஹோஸ்லாம் எது ரொம்ப டேமேஜ் ஆச்சோ அதெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக ஒரு 4-5 ரோல் தான் தேவைப்படும்னு சொன்னார். அந்த மாதிரி 3.5 வருஷம் வந்துச்சு ஹோஸெல்லாம். ஸோ நம்ம கொடுத்த ஏரியாவில் மேக்ஸிமம் 3 வருஷத்துக்கு மேலே தான். ஸோ நம்ம சொல்லி தான் கொடுப்போம். 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எத்தனை வருஷம் லைஃபோ அதை சொல்லி தான் கொடுப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக லைஃப் வந்துடும். ஸோ என்னோடய கனெக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம்.